சொன்னாங்க, இந்தாங்க பைபிள், நீங்க வாசிங்க, கடவுள்கிட்ட அம்மாவை ஒப்பு கொடுக்குறேன், நான் நம்புறேன், இதை சாட்சியா எல்லார்ட்டையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அவர் வந்து உங்களை அங்க பிரதர்ஷனம் பண்ண சொல்ல, மலை ஏறி வர சொல்ல, அவர் எதுவுமே பண்ண சொல்ல, பிலீவ் பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படின்னு தான் சொல்றாரு. நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நானும் அப்பாவை முட்டி போட்டு, நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்பேன், எவ்வளவோ உங்களை தூஷிச்சு பேசியிருப்பேன், பட் ஆனால் இப்போ நான் பிலீவ் பண்றேன், நீங்க உயிரோட இருக்கிற கடவுள் அப்படின்னா நீங்க வந்து உயிரையே காப்பாத்துவீங்க, மரணத்திலேருந்து மீட்டு கொண்டு வருவீங்கன்றது நிஜம் அப்படின்னா, சத்தியம் அப்படின்னா, இந்த பைபிள் உண்மை அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எங்க அம்மா உயிரோட வந்தா நான் வந்து இதை எல்லாத்தையும் சொல்லுவேன். பட் எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களால தான் எல்லாரும் சொல்லுவேன். ஏன்னா எங்க அம்மா வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஒருவேளை நான் இங்க போனதுனால தான் எங்க சாமியெல்லாம் கோச்சுக்கிச்சோ, எங்க குலதெய்வம் வந்து பொங்கிடுச்சோ அப்படிலாம் நான் சொல்லுவேன். அப்படிலாம் பயமா அவரை பேசினேன். அண்ட் பைபிள் எப்படி படிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நடுவில் பேஜ் ஓப்பன் பண்ணுவேன், படிப்பேன், நடுவில் பேஜ் ஓப்பன் பண்ணுவேன். பட் ஒவ்வொரு வாக்கு தத்துவமே ஒவ்வொரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருந்தது. பட் 2 hours சொல்லியிருந்தாங்க. சரி 2 பேரும் போய் அம்மாவை பார்த்தோம். அப்போ அம்மா என்னை பார்த்து அப்படியே கேட்குறாங்க, எப்போ வீட்டுக்கு போகலான்னு கேட்குறாங்க.